வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மபுரியில இருந்து ஒசூர் வரைக்கும் பயணிச்ச அந்த ட்ரெயின் பயணம் தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சம்மர் எங்க பார்த்தாலும் ஒரு 35+ தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளோட பயணம் அப்படின்றது நாகர்கோயில இருந்து பெங்களூர், அந்த நாகர்கோயில் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம ஆக்சுவலி பயணிச்சோம். ட்ரெயின் நம்பர் 17236. ஸோ காலையில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சம்மர்ல எப்படி இருக்கும், நம்ம வந்து ஃபேன் எல்லாம் போட்டு ஃபுல் ஸ்பீட்ல தூங்கிட்டு இருப்போம். காலையில பார்த்தா திடீர்னு ரொம்ப சில்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா குளிர்து, ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம் இருக்கும், ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி ரொம்ப குளிரா இருந்தது. ஸோ ஃபீல் பண்ணும்போது ஏசியில, ஸோ இந்த ட்ரெயின்ல நம்ம வந்து நார்மல் ஸ்லீப்பர் கோச்சில் தான் வந்துட்டு இருக்கோம். இவ்வளோ குளிர்றதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் வெளியே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, ஃபுல்லா ஃபாக் கவர் ஆயிருந்தது ஆக்சுவலி. ஸோ தர்மபுரியில இருந்து ஒசூர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 95 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நிஜமாவே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. அதை பார்க்கும்போதே ட்ரெயினை வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இந்த பயணம், எக்ஸ்பெஷலி அந்த தர்மபுரி டு ஒசூர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பயணம், அந்த ட்ரெயினே வந்து வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகும். இந்த ராயக்கோட்டை, இன்னும் பெரிய இன்னும் 2-3 மேஜர் சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் கூட வரும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து போகும்போது அந்த ஃபாக்ல முக்கால்வாசி ட்ரெயின் கூட தெரியல ஆக்சுவலி. நீங்க முழு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ட்ரெயினை நம்ம சில டைம்ல பார்க்க முடியும், அது வளைஞ்சு போகும்போது. அந்த டைம்ல ஒரு சில டைம்கள்ல நமக்கு வந்து ஒன்லி 2-3 கோச்சஸ் தான் தெரிஞ்சு, மிச்சம் எல்லாமே அந்த ஃபாக்குள்ள போயிட்டு இருந்தது. நிஜமாவே அந்த சில்லுன்னு ஒரு ஃபீலு, கிளைமேட்டு, அந்த ஒரு 35 டிகிரி டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு 10 டிகிரி வந்த மாதிரி திடீர்னு ஒரு ஃபீல். நிஜமா சூப்பரா இருந்தது. அவ்வளோ ஃபாக் இருந்தது. எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. எக்ஸ்பெஷலி வந்து இந்த ரூட்டே நல்லா இருக்கும், அந்த தர்மபுரி ஒசூர்ல இருந்து. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் தூங்கிடுவாங்க, பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த அந்த கிளைமேட் சேஞ்ச்னால நம்ம ஃபீல் ஆகி திடீர்னு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இயற்கை அவ்வளோ அழகா சூப்பரா இருந்தது. நிஜமா நீங்க பயணிச்சு அந்த அனுபவத்தை அனுபவிச்சாதான் தெரியும், நல்லாவே இருந்தது. ஸோ அந்த பயணத்துல இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரைடு மாதிரியே உள்ள ஒரு ரூட் ஆக்சுவலி. நிறைய இடத்துல வந்து யானைகள் கிராஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த சிம்பிள் அது கூட வச்சிருப்பாங்க, எலிஃபென்ட் கிராசிங் அந்த அந்த சைன் போர்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான இடம். தர்மபுரி அப்படின்னாலும் நமக்கு தெரியும், தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லாமே வந்து நிறைய யானைகள் இருக்கிற ஒரு காடுகள் நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே, இந்த ட்ரெயின் ட்ராக்ல எல்லாமே யானைகள் அப்பப்போ கிராஸ் ஆகும். ஸோ இருந்தாலும் அந்த காட்டு பகுதியில தான் இந்த அளவு ஃபாக் கவர் ஆகி நிஜமா சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அதை திடீர்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு ட்ரெயின், நான் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ டைம் பயணிச்சிருக்கேன், இந்த ஒரு கிளைமேட்டை நம்ம வந்து ரசிக்கல. ஸோ இந்த டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதை பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால அந்த வீடியோவை எடுத்து போட்டோம். ஸோ பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ட்ரெயின் ஜேர்னில இந்த மாதிரி ஃபீல், இந்த மாதிரி ஒரு ஃபாக் கவர் ஆகி அதுக்குள்ள ட்ரெயின் பயணத்துல போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கும், ஜாய் ஆர் whatever, உங்களோட மூட் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பயணிச்சீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங்ல எழும்பி வந்து நின்று பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது, இயற்கையை ரசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.